தமிழ் தலைவாஸ் முதல் மேட்ச்ல தெலுங்கு டைட்டன் அணியை தட்டி தூக்குனாங்க. இரண்டாவது மேட்ச் யூ மும்பா கூட என்பதால் யூ மும்பா மற்றும் குஜராத் அணிகள் மோதிய போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. இரண்டு அணிகளும் சரிசமமாக மோதிக்கொண்டனர். மேட்ச் டிராவாக டாய் பிரேக்கர் ராய்ட் சென்றனர். குஜராத்தின் கேப்டன் ஷாடியோ இவை, மும்பை அணி கேப்டன் சுனில்குமார் பிடித்து அழுத்தியது சிறப்பாக இருந்தது. இரு மும்பா அணி சூப்பர் டாக்கில் செய்தே வெற்றியை நெருங்கினர். தமிழ் தலைவாசுக்கும் மும்பை அணிக்கும் நடந்த போட்டியும் முதல் பாதி தமிழ் தலைவாசுக்கு சாதகமாக இருந்தது. அர்ஜுனும் பவனும் சிறப்பாக விளையாடினர். கடைசி 10 நிமிடத்தில் ஒட்டுமொத்த ஆட்டத்தின் போக்கும் மும்பை அணிக்கு சாதகமாக இருந்தது. தமிழ் தலைவாசை குறைத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் மும்பை அணி இரணிய வீரர் ஷாடியோய் வை பிடித்து அழுத்திய போது சற்று கருக் என்று இருந்தது. நினைத்தபடியே மும்பை அணி கடைசி 10 நிமிடத்தில் தமிழ் தலைவாசகம் இருந்த வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்தனர். மீண்டு வருவோம். எப்பவுமே தமிழ் தலைவா அணியில் உள்ள வீரர்கள் முதல் சில போட்டிகளில் சிறப்பாக விளையாடுவார்கள். 2024ஆம் ஆண்டில் முதலில் சச்சின் சிறப்பாக விளையாடினார். பின்னர் அவர் 5 புள்ளிகள் கூட எடுக்காமல் வெளியில் அமர்ந்து விட்டார். இந்த ஆண்டு அர்ஜுன் மற்றும் பவனை நம்பி தமிழ் தலைவாஸ் இருக்கிறது. கடந்த ஆண்டு போல் நடக்காமல் இருந்தால் மகிழ்ச்சிதான்.